ஸோ கைஸ் நம்ம ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ரியல் கிரிக்கெட் 25 V7 பேட்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ZR அப்படின்ற ஒரு ஆப்பை ஃபஸ்ட்டு ஏற்றிக்கோங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் தரேன் பாருங்கள், டவுன்லோட்னு டிவைஸ் ஸ்டோரேஜ் கேட்குது. அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை தொட்டு அதுக்குள்ளே ஆடு தொட சொல்லும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக சொல்லும். அதெல்லாம் தொட்டு உள்ளே போய் அந்த பேட்சை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா, ஸோ ZR போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிறது எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். ரியல் கிரிக்கெட் 25 V7 ஃபேன் மேடுன்னு இருக்கும். அது எங்கே இருக்குன்னு நல்லா தேடி பாருங்கள். கண்டிப்பாக அது எதாவது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா என்ன கிளிக் பண்ணிட்டு வியூ அப்படின்றத கொடுக்கணும். ஸோ வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா மெயின் 789 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தனியாக மெயின் 789 இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கேட்கணும், காப்பி அப்படின்றது வந்து கேட்கும். ஸோ ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே காப்பின்னு கேட்கும். காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ திருப்பி மேலே இருக்க ஏதோ தொட்டுட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு OBB அப்புறம் ரியல் கிரிக்கெட் 20 போயிட்டு பேஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஓவர் ரைட் ஃபைல் அப்படின்னா கேட்கும். ஸோ ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்வேர்டு வந்து 0517 இதுதான் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஈஸியான மெத்தட் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, பேட்ச் லிங்க் தொட்டிங்கன்னா ஆடை கிளிக் பண்ண சொன்னால் ஆட் கிளிக் பண்ணிட்டு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கிளிக் கண்டினியூன்னு வரும். ஸோ இந்த ஒரு லிங்க் ப்ராசஸ் அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கு வரும்போது 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி வரும்போது அந்த ஃபுல் பேஜஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். எங்கே வேணால் கண்டினியூ கொடுத்துருக்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ கைஸ் ப்ராசஸ் அந்த லிங்க்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது மட்டும் வேறு ஏதாச்சும் சேனலில் பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா போன சேனலில் இதே மாதிரி வீடியோ போட்டுப்போம். அது பல பேத்துக்கு புரியல. ஸோ கைஸ் ஏன்னா அது நானும் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதான் கைஸ், நீங்கள் போய் அதுவே சொல்லணும். இங்கே டேரக்ட் கிளிக் பண்ணி 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவிக் மேட்ச்லேயே அந்த ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், லைட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்படி எதுக்கு மும்பை இந்தியன்ஸ்னே ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு நியூவான ஒரு கேமரா ஆங்கிள், இதெல்லாம் முன்னாடி இல்லை. ஸோ ஸ்டேடியம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு லுக்காக இருக்குது. நிறையா கொஞ்சம் ப்ளூ கலரில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு நியூ கேமரா ஆங்கிள். ஸோ நிறைய நியூ கேமரா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கோர் இந்த மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ரியல் கிரிக்கெட் 24 மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவும் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த ஆங்கிள்ஸே தான். ஸோ அதுக்கப்புறம் டீம் செலக்ட் பண்ணும்போது டீம் பிளேயர்ஸை தொட்டோன்னா சைடில் டீம் பிளேயரோட ஃபோட்டோவை போட்டு, ஸோ இது ஒரு நியூ கேமரா ஆங்கிள் கைஸ். இங்கே பாருங்கள், ஓடி வருது. ஸோ அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சூப்பராகவே காட்டுறாங்க. இதெல்லாம் பழசு தான். ஸோ இங்கே பாருங்கள், சைடில் இந்த மாதிரி ஸ்கோர் போர்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. ஸோ சைடில் எல்லா ஸ்கோர் போர்டுமே மாற்றிருக்காங்க. ஸோ டீம் செலக்ட் பண்ணும்போது பிளேயரோட ஃபேஸை பெருசாக போட்டு கீழே அவங்களோட ஸ்டாட்ஸை போகிறாங்க. ஸோ ஸ்கோர் போர்ட் ஃபுல்லுத்தையும் மாற்றிட்டாங்க கைஸ், ஸ்கோர் போர்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, லைக் ரியல் கிரிக்கெட் 22 ஒரு சாங் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த சாங்கை திருப்பி ரியல் கிரிக்கெட் 25 கொண்டு வந்துட்டாங்க கைஸ். அந்த ஒரு ஃபோட்டோ தான் திருப்பி இந்த பேட்சில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அம்பையர் வந்து கொஞ்சம் மற்ற எல்லா விரலையும் தூக்குற மாதிரி இருக்கும் 6 காமிக்கும் போது. ஸோ இந்த அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இங்கிட்டு அங்கிட்டு போன்றது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா திருப்பி பாருங்கள். பை கைஸ்.